ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பின்னிங் சாரப்பம் பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிங் ஈவெண்ட் வந்துருக்கு கைஸ். அதில் தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். நம்ம அதில் வந்து ஒரு லுக் சேஞ்சர் வந்துருக்கு கைஸ். பழைய லுக் சேஞ்சர் தான் ஆல்ரெடி வந்தது தான் நமக்கு. ஆனால் அது நம்ம மெயினே கிடையாது. ஏன்னா 300 டோக்கன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. நமக்கு இந்த மெயின் வந்து இந்த க்ரீன் கலர் பண்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த கேப் தான் நமக்கு மெயின். இந்த லுக் சேஞ்சரில் நமக்கு தேவையே கிடையாது கைஸ். ஆல்ரெடி 2 இருக்குது, தேவையில்லை. நம்ம இதுக்கு தான் ஸ்பின் பண்ண போகிறோம். அதில் மட்டும் 6 டோக்கன் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம் கைஸ். அதுக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அந்த 6 டோக்கனுமே அந்த கண்ணக்கார ஃப்ரீயாக கொடுத்ததா அது ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த 6 டோக்கனுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அது ஒரு டோக்கனாக கொடுத்து ஏமாத்துறான். அந்த ட்ரிக்கு கைஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்து நம்மளை ஏமாத்துறது கைஸ். சந்தோஷமாக தெரியல, அது ஃப்ரீயாக கொடுத்து அதை ஏமாத்தான். சரி ரைட்டு கைஸ், இதுக்கு மேலே சுற்றுறதெல்லாம் ஒரே ஒரு டோக்கன் இருக்குது சேர்த்து. அப்புறம் நம்ம டைமண்ட் போட்டு தான் ஸ்பின் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா தெரியும் போர்டு வேறு மாதிரி காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு என்ன பண்ணுறது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கைஸ். நமக்கு அந்த க்ரீன் கலர் பண்டில் எடுத்த வீடியோ போட்டுக்கிறேன். நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு வேணால் லிங்க் கொடுக்குறேன், பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் எவ்வளோ டைம் அந்த பண்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லக் இருக்குதா இல்லையா சொல்லிட்டு. போயப்பா ஸ்பின் பண்ணும்போது தான் நமக்கு லக்கே இல்லை. இதில் பரவாயில்லாமல் லக் இருக்குது கைஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் கைஸ். பை.